தமிழர்களுக்கு வணக்கம். ரெட் டாபிசம். ரெட் டாபிசம்னு ஒரு வார்த்தை என்னன்னா, ஆங்கிலேயர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன ஒரு வார்த்தை. ஒரு விஷயத்தை உடனே செயல்படுத்தாமல் நிதானமாக லூப் ஹோல் பண்ணக்கூடிய விஷயம். ரெட் டாபிசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஷார்ட்கட்டாக உடனுக்குடன் ஒரு வேலைகள் முடிக்க முடியும். ரெட் டாபிசம் எங்கெங்கேருந்து ஆரம்பிக்கும்? சங்கர் படங்கள்லாம் பார்த்துருப்போம். ரெட் டாபிசம்னு வார்த்தைகள் பார்த்துருப்போம். ரெட் டாபிசத்துக்கான ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா, சொல்யூஷனை நம்மக்கிட்ட தான் இருக்கு. நாம் மிகச்சிறப்பாக இதை எவ்வளோ ஈஸியாக முடிக்க முடியும் அப்படின்னு கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு டைவர்ஸ் எடுத்துப்போம். ஒரு டைவர்ஸ் மினிமம் ஒரு 6 மாதத்துலேருந்து 2-3 வருஷங்களோட எடுப்பாங்க. ஏன்? இது ரெட் டாபிசமாக வாய்தான்னு போகிறதா? ஒருவேளை அவங்க சேர்ந்துடணும் கூடிய ஒரு நல்ல எண்ணமாக இருக்கும். இல்லைங்க என்ன சாவடிக்கிறாங்க, இல்லைங்க விட்டு கொடுத்து போங்கன்னு கூடிய இடம். இது ரெட் டாபிசம் கண்ட்ரோலில் வராது. அதே ரெட் டாபிசம் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா, ஒரு செக் பவுன்ஸ் மோசடி. ஏய் பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ண முடியும்? கோர்ட்டுக்கு தானே போவேன், 5 வருஷம் ஆனாலும் கொடுக்க முடியாது, பார்ப்போமா? அந்த ரெட் டாபிசம் ஸ்பீடு, அதாவது இந்த வழக்கை வேகமாக செயல்படுத்துங்கன்னு சொல்லக்கூடிய போடக்கூடிய இடம். 6 மாதத்துக்குள்ளே எனக்கு விரைஞ்சு செயல்படுங்க. அந்த ரெட் டாபிசத்தை உடைக்க முடியும். நம்ம எந்த ஒரு தகவல் கேட்டாலுமே பொறுமையாக தான் வருதுன்னா அது ரெட் டாபிசம். உடனுக்குடன் வருதுன்னா அது ஸ்பீட் க்ரோத். ரெட் டாபிசம்னு நீங்கள் உணர எல்லா விஷயங்களையுமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா நீங்கள் தான், மக்களாகிய நீங்கள் தான். ரெட் டாபிசம்ன்ற வார்த்தை நாம் நிதானமாக பார்க்கும்போது நாம் கொடுத்துட்டோம், பதில் வரத்துக்கு வெயிட் பண்ணுவோம். சார் அடுத்த வாய்தான் நீட்டாங்க, கோர்ட்டுக்கு போனால் அடுத்த வாய்தான் நீட்டாங்க. ரெட் டாபிசம். அந்த நீதிபதி என்ன பண்ணணுன்னா, ஓப்பனாக சொல்கிறேன், நீதிபதி என்ன பண்ணணுன்னா, இவ்வளோ நேரம்லாம் காலதாமதம் பண்ணக்கூடாது, நீங்கள் உடனுக்குடனே முடிங்க. சிங்கப்பூர் கோர்ட்டில் அவ்வளோ ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நம்ம வேகமாக பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு 6 பேர் கொண்ட குழுவினர் ரிட்டையர்ட் ஆன ஆட்கள் எல்லோரும் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. இந்தியா முழுக்க நீதி டிலேடு நீதியாக கிடைக்கிறது துரோகம், ஸ்பீட் டெவலப்மெண்ட் இல்லை. ஆமாம், நீதித்துறைகளில் ஸ்பீடாக அவங்க ஏன் முடிவெடுக்க மாட்டுறாங்கன்னா, இல்லைங்க அவங்க போதியமான எவிடன்ஸ் கொண்டு வந்து நிப்பாட்டணும், அவங்க டைம் கேட்குறாங்க. நாம் அதை கண்ட்ரோல் பண்ணணும். இங்கே நீதி உடனுக்குடன் கிடைக்குதுன்னும் போது அவன் என்ன பண்ணுவான்னா பயந்துப்பான், க்ரைம் பண்ணுறவன் பயந்துப்பான். இங்கே க்ரைம் பண்ணக்கூடிய ஸ்கெட்சிங்கே முதல்ல இருந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நீ போனால் 3 to 5 வருஷம் சுற்றி அடித்து வருவேன், புரியுதா? 5 வருஷம் கழிச்சு நான் கடைசி விஷயத்தில் அந்த கோர்ட்டில் போய் அந்த பெனால்ட்டி கட்டுவேன். அது கிடையாது. அந்த ரெட் டாபிசம்ன்றது ஒளிஞ்சிருக்க முதல் இடம் கோர்ட். 2வது இடம் என்னென்னா, ஆர்டிஐ வரலும் நம்ம போராடி பார்ப்போம். ரைட் டு இன்ஃபர்மேஷன் என்ன நடத்தி சொல்லுங்கள். ஓப்பன் ஆர்டிஐன்னு ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ப்ரெசென்ட்டாக என்ன போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். விஷுவலில் ஓப்பன் ஆர்டிஐ கொண்டு வந்து கொடுத்துட்டோன்னா ரெட் டாபிசம் ஒழிஞ்சிடும். சரி எனக்கு புரியல, என்னென்னமோ வார்த்தைகள் சொல்கிறீங்களே. நல்லா யோசனை பண்ணி பார்க்கும்போது இந்தியாவுடைய பின்தங்கின வளர்ச்சிக்கு இந்தியா முழுக்க சொல்கிறேன், ரெட் டாபிசம் மட்டும்தான் காரணம். உடனே வேலை ஆகிடாது சார், பொறுங்க சார். சார் நீங்கள் ஸ்பீடாக காலில் சுத்தனி மாதிரி குத்துருங்க. சரி ஒரு லோன் அப்ளை பண்ணுறோம், ஒரு எம்எஸ்எம்இ லோன் அப்ளை பண்ணுறோம். சரி ஒரு 25 நாள் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். சார் இதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களால் ஒரு 2 நாளில் பாஸ் பண்ண முடியாதா? 2 நாளில் அப்ரூவல் ஆகி லாகின் ஆகிறதே பெரிய விஷயம் சார். என்ன சார் சொல்லிகிட்டு இருக்கீங்க? கோர்ட்டில் போய் ஒரு விஷயத்தை போடுறோன்னா சார் லாகின் ஆகிறதுக்கே டைம் எடுக்கும். ஏன் இவ்வளோ டிலே? அப்போ அந்த இடத்துல ஆட்கள் பத்தலைன்னா ஆட்கள் அதிகம் போடுங்க. அப்போது கம்முன்னு ஆகிடுவாங்க, பேச மாட்டாங்க. இந்த ரெட் டாபிசம் எங்கெங்கே ஒளிஞ்சிருக்குன்னு என்னை விட 100 மடங்கு அந்த துறையில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு பிஸ்னஸ் மேனாக நம்ம போய் ஃபேஸ் பண்ணி வெறுத்து போய் வெளியே வரும்போது இந்தியாவில் தொழில் செய்யலாமா வேணாமான்னு ஒரு கேள்வி எழுப்பும். இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ரெட் டாபிசம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா பொலிட்டிஷியன்ஸோட கண்ட்ரோலாக இருக்கும். பொலிட்டிஷியன்ஸ் பேச வேண்டிய இடம் எதுனா பார்லிமெண்ட். ரெட் டாபிசத்தை ஷார்ட்கட்டாக ஒன்றுமே இல்லாமல் ஒரு இமிடியேட் ரியாக்ஷன் கொண்டு வந்து நிப்பாட்டலாம். சிங்கப்பூர் மாதிரியான ஸ்பீட் கவர்மெண்ட்டாக ஸ்பீட் டெவலப்மெண்ட்டாக கொண்டு வந்து நிப்பாட்டலாம். ரேப் எடுத்துப்போமே, ரேப் பண்ணிட்டான், 3 to 5 வருஷம் ஆகுது அவனுக்கு தண்டனை கொடுக்க. சரி 1 வருஷம் ஆகுது தண்டனை கொடுக்க. சரி ரெட் டாபிசத்தை உடைக்கணுன்னா 30 நாளில் கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. சார் அவன் காணாமல் போயிட்டான் சார், எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஆனால் அவன் 3 வருஷம் தான் 5 வருஷம் டைம் கொடுத்தா அடுத்தவனோட மனநிலை என்ன? அப்போ செய்யலாமேன்ற ஒரு மனநிலை வரும். ஓப்பனாக ஒரே ஒரு உண்மையை சொல்கிறேன், நீங்கள் ஏன் சட்டங்களை கடுமையாக்க மாட்டுறீங்க? யாருக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க? எத்தனை கிரிமினல்ஸ் இதில் ஜெயிச்சுட்டு போயிட்டுருக்கானுங்க. தப்பு பண்ணால் பயந்துருவோமேன்ற எண்ணம் வந்துச்சுன்னா ரெட் டாபிசம்ன்ற வார்த்தையே இருக்காது. ரெட் டாபிசமே என்னென்னா, இப்போ தண்டனை கிடைக்காது, நிதானமாக கிடைக்கும், பார்த்துக்கலாம்.
ஓப்பனாக சில உண்மைகள் சொல்கிறேன். சரவண பவன் ஓனர் என்ன பண்ணார்? கடைசியாக போய் சரணாகிறார். ரெட் ஆபிசம். நமக்கு தெரிஞ்ச உண்மைகளை நாம் உண்மையை ஓப்பனாக வாய் தந்து பேச ஆரம்பிச்சிட்டோன்னா ரெட் ஆபிசம் ஒளிஞ்சிரும். எவ்வளோ கோர்ட்டில் எவ்வளோ பேருக்கு தெரியும் எவ்வளோ சூதுகள் நடக்குதுன்னு. உங்களால் ஓப்பனாக பேச முடியுமா? முடியாது சார். பேசுறதுக்கு பலம் இல்லை சார். முடியல சார். வெறுத்துட்டோம் சார். சரி, அம்பேத்கருடைய வார்த்தைகள் ஒன்றே ஒன்று, 1000 குற்றவாளிகள் தவறு செஞ்சு தப்பிச்சிடலாம், ஆனால் ஒரே ஒரு நிர்வாகத்துக்கு மட்டும் தவறு கிடைச்சிடக்கூடாது, தண்டனை கிடைச்சிடக்கூடாது. இந்த ஒரு வார்த்தையை வச்சு ரெட் ஆபிசம் உருவாக்குறீங்கல்ல. மாடர்னைஸ்டான ஒரு கவர்மெண்ட் கொண்டு வாங்க, இந்தியா முழுக்க கொண்டு வாங்க, தமிழ்நாடு முழுக்க கொண்டு வாங்க சார். கவர்மெண்ட்டுக்கும் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு. ஆட்சி வேணால் மாறலாம், ஜுடிஷியல் மாறாது. அப்படியா? மக்கள் தெளிவாயிட்டாங்கன்னா மக்கள் தான் நீதிபதிகள், நீங்கள் கிடையாது. நீதி எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக கிடைக்கிதோ அந்த கண்ட்ரி டெவலப் ஆகிடும். கண்ட்ரி டெவலப் ஆகிட்டே இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரெட் ஆபிசம்ன்ற வார்த்தை எல்லா துறைகள்லேருந்து எடுத்துருவோம். ரெட் ஆபிசம் அதிகமாகச்சுன்னா அந்த தேசம் அழிஞ்சிரும். ரெட் ஆபிசமே இல்லாமல் கொண்டு போயிட்டோன்னா ஸ்பீடாக இருக்கும். அந்த கண்ட்ரியில் கிரைம் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. நன்றி.